ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சர்க்கிள்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சர்க்கிள் ஷேப் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஈவன் நம்ம வீட்டு தோசை கூட சர்க்கிள் ஷேப் தான். சர்க்கிள் அப்படின்றது வந்து பேசிக்காக இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கணும். இதுக்கு எந்த சைட்ஸும் இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்றதை கவுண்ட் பண்ணவே முடியாது. நோ சைட்ஸ். இப்போ ஒரு ஸ்கொயர் இருந்ததுன்னா நம்ம சொல்லிடலாம் இதுக்கு வந்து சைடு 1, சைடு 2, 3, 4 4 சைடு இருக்குன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சர்க்கிளுக்கு எந்த சைடும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்படின்னா இதோட அவுட்டர் லேயர்னு அர்த்தம். இந்த அவுட்டர் லேயரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேசிக்காக சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இந்த வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட கார்னரில் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது சர்க்கம்ஃபரன்ஸ். நம்ம நார்மலாக டயக்ராம்ஸ், அதாவது ஸ்கொயர் ட்ரையாங்கிளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இந்த லேயர், இந்த அவுட்டர் லேயரை வந்து பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்க்கிளில் வந்து சைட்ஸ் இல்லாததுனால சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற பிளேஸ் இருக்குல்ல, இந்த க்ளோஸ்டு ஷேப்புக்கு உள்ளே இருக்கிற பிளேஸ், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேசிக்காக அதை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர சர்க்கிளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சர்க்கிளோட சென்டர்லேருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இந்த லைன் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இங்கேருந்து இப்போ இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே எங்கே லைன் வரைஞ்சாலும் அது கண்டிப்பாக 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த 5 சென்டிமீட்டருக்கு பேர் ரேடியஸ். 5, 4, 3 என்ன வேணாலும் இருக்கலாம். அதை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது ரேடியஸ். சரி, இப்போ சப்போஸ் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிருக்காங்க. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் 2 பாயிண்ட் இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தது அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் ஆக்சுவலாக கார்டு ஆஃப் த சர்க்கிள். எத்தனை கார்டு வரைய முடியும்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் நம்மளால் வரைய முடியும். இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வரைஞ்சிட்டே போகலாம். இதில் இருக்கிறதுலே பெரிய கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிற கார்டு தான் வந்து இருக்கிறதுலே பெரிய கார்டு. லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிளுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டயாமீட்டர் அப்படின்றது சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்ல முடியும், சர்க்கிளோட டயாமீட்டர் அப்படின்றது 2 டைம்ஸ் ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு ரேடியஸ் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு ரேடியஸ் இருக்குது. அப்போ 2 தடவை ரேடியஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், டயாமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். இது மட்டும் இல்லாமல் கொஸ்டினில் இன்னும் வேறு என்னென்ன இருக்குது சர்க்கிளோட பார்ட்ஸ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் இப்படி எடுத்துட்டோன்னா இதை வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதில் வந்து ஆரஞ்சு கலரில் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஆர்க்கு. இந்த நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து சின்னதாக இருக்குது, பெயிண்ட் பண்ணாதது இந்த ஆரஞ்சு கலர் வந்து பெருசாக இருக்குல்ல. சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் வந்து மைனர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். மைனர் ஆர்க். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க இந்த மொத்த லேயரையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா மேஜர் ஆர்க் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து மேஜர் ஆர்க். ஸோ 2 ஆர்க்காக பிரிக்க முடியும். சின்னதாக இருக்கிறது வந்து மைனர் ஆர்க்னும், பெருசாக இருக்கிறது வந்து மேஜர் ஆர்க் அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளோட சென்டர்லேருந்து நம்ம வந்து 2 ரேடியஸ் வரைகிறோம். இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். 2 ரேடியஸ் வரைஞ்சி இதில் ஒரு ஆர்க் லென்த்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியா கவர் ஆகுது பாருங்கள். 2 ரேடியஸும் ஒரு ஆர்க் லென்த்தும் சேர்ந்து ஒரு ஏரியா கவர் ஆகுது இல்லையா. இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் செக்டார். இதுலேயுமே வந்து மேஜர் செக்டார், மைனர் செக்டார்னு இருக்குது. சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் மேஜர் செக்டார், சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் மைனர் செக்டார், பெருசாக இருக்கிறதுக்கு பேர் மேஜர் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிளில் இன்னொரு முக்கியமான போர்ஷனும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்க்கும் ஒரு கார்டும் கவர் பண்ணுற ஏரியா. நான் க்ரீன் கலரில் இங்கே பெயிண்ட் அடிக்கிறேன் பாருங்களேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் செக்மெண்ட். இது வந்து செக்மெண்ட். 2 ரேடியஸும் ஒரு ஆர்க்கும் கவர் பண்ணால் செக்டார், ஒரு ஆர்க்கும் ஒரு கார்டும் கவர் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து செக்மெண்ட். நான் இந்த க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்கிறது குட்டி போர்ஷன், இந்த ரிமைனிங் இருக்க சர்க்கிள் வந்து பெரிய போர்ஷனாக இருக்குது. அப்போ இதை வந்து மைனர் செக்மெண்ட்னும் மிச்சம் இருக்க பார்ட்டை மேஜர் செக்மெண்ட்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் சர்க்கிளை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.